சனாதன தர்மம். மகாபாரதம். மாளிகைகளும் நகரங்களும் மனிதர்களின் செயல்களின் பலன்களே. ஆகையால் மனிதர்களின் செயல்கள் எத்தனை என்று எண்ணுவது சாத்தியமற்றது. எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கலாம் என்றும் பாலிலிருந்து தயிர் எடுக்கலாம் என்றும் விறகு எரிப்பதால் உணவை சமைக்க முடியும் என்றும் புத்தி கொண்ட மனிதன் தனது அறிவின் துணை கொண்டு அறிந்து கொள்கிறான். இவற்றையெல்லாம் சாதிக்கும் வழிகளையும் அவன் அறிகிறான். அவற்றை அறிந்து கொண்டு பின்பு சரியான பொருட்களை கொண்டு அவற்றை சாதிக்கிறான். தங்கள் செயல்களின் வழியாக கிடைக்கும் பலன்களை கொண்டு உயிரினங்கள் வாழ்கின்றன. ஒரு நிபுணன் ஒரு வேலையை செய்தால் அதை சரியாக செய்கிறான். வேலையில் இருக்கும் வித்தியாசங்களால் நிபுணத்துவமற்ற கை செய்த வேலையை நாம் கண்டறிகிறோம். ஒரு மனிதன் செய்யும் செயல்களின் விஷயத்தில் அவன் காரணமாக இருக்கவில்லை என்றால் வேள்விகள் அவன் விஷயத்தில் பலன் கொடுக்காது. யாரும் அவனுக்கு சீடனாகவும் முடியாது, குருவாகவும் முடியாது. ஒரு வேலைக்கு அந்த மனிதனே காரணமாக இருப்பதால் தான் அவன் வெற்றியடையும் போது பாராட்டப்படுகிறான். ஆகையால் அந்த பணியில் அவன் தோற்கும்போது நிந்திக்கப்படுகிறான். தனது செயல்களுக்கு தானே காரணமாகாத மனிதன் இவற்றையெல்லாம் எப்படி நியாயப்படுத்த முடியும்? சிலர் அனைத்துமே அதிர்ஷ்டத்தின் பயன் என்று சொல்கிறார்கள். வேறு சிலர் அப்படி இல்லை என்கிறார்கள். ஆனால் விதியின் பயன் என்றும் அதிர்ஷ்டத்தின் பயன் என்றும் சொல்லப்படும் அனைத்தும் முன்ஜென்ம செயல்களின் நல்ல அல்லது தீய செயல்களின் பலனாக இருக்கின்றன. அதிர்ஷ்டத்தாலும் விதியாலும் உடைமைகள் கிடைப்பதும் காணப்படுகிறது. சில விதியாலும் சில அதிர்ஷ்டத்தாலும் சில முயற்சியாலும் பெறப்படுகின்றன. மனிதர்களின் விஷயத்தில் இவை மூன்றையும் தவிர்த்து நான்காவதாக ஒரு காரணம் கிடையாது. உண்மை அறிந்த அறிவுத்திறன் கொண்டவர்கள் இப்படியே சொல்கிறார்கள். எனினும் நன்மையான அல்லது தீங்கான பலன்களை கொடுப்பது கடவுள் இல்லை என்றால் உயிரினங்களில் பரிதாபகரமானவர்கள் யாரும் இருக்க முடியாது. முந்தைய செயல்களின் விளைவுகள் ஒரு கட்டுக்கதை என்றால் மனிதன் வேலை செய்யும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமானதாகவே இருக்க வேண்டும்.